இந்த ஒரு மோட்டிவ பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளாக ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவன் நித்திய ஜீவனை குறித்து போதித்து வச்சிருந்தார். உங்களுக்கு தெரியுமா? மணவாட்டி போல நீ காத்திருந்தால், அவர் நாமத்தை தினமும் போற்றியிருந்தால், மேகங்கள் மீதினில் வந்திடுவார், உன்னை மோட்சத்திற்கு அழைத்து சென்றிடுவார். மேகங்கள் மீதினில் வந்திடுவார், உன்னை மோட்சத்திற்கு அழைத்து சென்றிடுவார். ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே மறுபடியும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் அப்லோட் பண்ணினேன். அது ஒரு சில காரணத்தின் நிமித்தமாக, அதோடைய எடிட்டிங் சரியாகாத காரணத்தினால அதை நான் டிலீட் பண்ணிட்டேன். நம்முடைய ரெக்கார்டிங், அதாவது இது ஃபோனில் தான் நாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் அந்த குவாலிட்டி இல்லைனா அந்த எடிட்டிங் சம்மந்தப்பட்டதான காரியங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. அதனால நான் அதை டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வரும்படியாக நான் விரும்புகிறேன். ஒருவேளை முன்னாடி நீங்கள் அந்த செய்தியை கேட்டிருந்தால் நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்த செய்தியை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போது சம்பவிக்கும்? அதற்கு முன்பதாக நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் என்ன? இப்போது நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கும் போது இந்த உலகத்தில் என்னதெல்லாம் நடக்கும் என்பதான காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை மையமாக வைத்து தானியேல் 7-8 அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13-17 அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தியை நான் 2 பகுதியாக பிரித்து நான் உங்களிடத்தில் பேசி வருகிறேன். ஒன்று தானியேல் புஸ்தகத்தையும் இல்லைனா வெளிப்படுத்தின விசேஷத்தையும் மையமாக வைத்தும், இன்னொன்று இயேசு கிறிஸ்து ஏன் இன்னும் வரவில்லை என்கிறதான ஒரு தலைப்பிலும் நான் பேசி வருகிறேன். கடந்த செய்தியிலே அதை குறித்து சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்னும் சம்பவிக்கலை, இல்லைனா நாம் அதை குறித்து ஏன் இன்னும் அறிந்து கொள்ளலை என்கிறதான காரியத்தை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட அந்த செய்தியுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு முகவுரையான செய்தி. இதையும் தியானித்த பிற்பாடு அடுத்த செய்தியில் ஏன் ஆண்டவர் இன்னும் வரல, அதுக்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அந்தியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனிதன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் இருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு சமமாக ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரத்திலே ஏறக்குறைய 6 உவமைகளை ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார். அதில் இந்த 2 உவமையும் ரொம்ப முக்கியமான ஒரு உவமையாக காணப்படுகிறது. 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யமானது ஒரு நிலத்திலே புதைந்திருக்கிற இல்லைன்னா புதைக்கப்பட்டிருக்கிற மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷமாக காணப்படுகிறது. அதை ஒரு மனிதன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷம் அவனை என்ன செய்ய வைத்தது என்று சொன்னால், தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கணும் அப்படின்னு அந்த பொக்கிஷத்தை மறைத்து வைத்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை வாங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரலோக ராஜ்யம் எவ்வளவு முக்கியமானது நல்லா கவனிங்க. எதை பெற்றுக்கொள்ள எதை விற்றான்? பரலோகத்தை பெற்றுக்கொள்ள உலகத்தில் இருந்த எல்லா ஆஸ்திகளையும் வித்துட்டான். உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட்டுட்டான். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு எப்படியாவது இந்த ராஜ்யத்தை நான் வாங்கணும் பெற்றுக்கொள்ளணும் என்கிற நோக்கத்தோடு கூட அவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறதை இல்லைன்னா வாங்க முயற்சிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? ஜனங்கள் மத்தியில் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது? வாஞ்சை எப்படி இருக்கிறது? தாகம் எப்படி இருக்கிறது? இவர்கள் எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில்
தேவனுடைய ராஜ்யம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, மத்த எழுதின சுவிசேஷம் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது போல அது புதைக்கப்பட்டிருக்கிறது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் இதை மறந்துட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை நீங்க பாருங்க. சபையில் எடுக்கிற செய்தி, கன்வென்ஷன் கூட்டங்கள் எடுக்கிற செய்தி, இல்லைனா எந்த இடத்துல நீங்க போய் பார்த்தாலும் எல்லா செய்தியும் இந்த உலகத்தின் நன்மைகளை எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மாத்திரம் மையமாக வைத்தே தான் காணப்படுகிறதே தவிர, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிற ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள், இல்லைனா செய்தி குறைவாக காணப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலகட்டங்களில் சுவிசேஷ பிரசங்கம், அதாவது கன்வென்ஷன் பிரசங்கமானது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், வருகையை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், நரகத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, உன்னதமான ஊழியர்கள் கூட இந்த உலகத்தில் அவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு உலகத்தின் ஆசைகளையும் இன்பங்களையும் இச்சைகளையும் கொடுத்து உலக பிரகாரமான அந்த காரியங்களை மாத்திரம் அவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி, எதுக்கெடுத்தாலும் வாக்கு தத்துவம், எதுக்கெடுத்தாலும் விடுதலை, எதுக்கெடுத்தாலும் ஆசீர்வாதம்னு சொல்லி அவர்களை திசை மாற பண்ணி பரலோகத்தை மறக்க பண்ணிட்டார்கள். நீங்க ஒருவேளை இந்த சத்தியம் உண்மை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புதைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், வருகையை குறித்தும் பேசும்போது அவர்கள் ஆயத்தப்பட்டுருவாங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த உலகத்தின் நன்மையை குறித்து பேசினா ஆசீர்வாதம் வரும், விடுதலை வரும், 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும், 1000 மடங்கு ஆசீர்வாதம் வரும், நீங்க 10,000 ரூபா கொடுத்தா 20,000 ரூபா தருவாரு, இல்லைனா புதிய புதிய திட்டங்கள், இதெல்லாம் கொண்டு வந்து உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்யலாம், என்ன கொடுக்கலாம். இந்த ஒரு மோட்டிவை பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளாக ஊழியர்கள் மூலமாக, தாபனம் மூலமாக போதித்து வருகிறான். நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவன் நித்திய ஜீவனை குறித்து போதித்து வச்சிருந்தார். உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்க என்ன போதிச்சார் ஆண்டவர்? இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய், உனக்கு மரணம் சம்பவிக்கும், நீ நரகத்துக்கு போயிருவ, நீ தேவனற்றவனா மாறிடுவ. ஆண்டவர் அங்கே ஒரு நன்மையை கொடுத்தவர், அடுத்து கட்டளையும் கொடுத்து அந்த கட்டளையை மீறினால் வருகிற தண்டனை என்ன என்பதையும் சொல்லிட்டு தான் போனார். பாருங்க, இந்த பிசாசு அங்க என்ன வேலை பார்த்தான்? அந்த இடத்துல வந்து, இல்ல நீங்க சாக மாட்டீங்க, நீங்க கடவுளா மாறிடுவீங்க, நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. பாருங்க, இப்படிப்பட்டதான போதனைகளை பிசாசானவன் அங்க விதைச்ச உடனே இந்த ஆதாமும் ஏவாளும் கற்பனைகளை மீறினார்கள், கட்டளைகளை மீறினார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதபடி பிசாசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு இந்த ஆதாமும் ஏவாளும் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்ததுனாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே சோதனையை பிசாசானவன் கொண்டு வந்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானத்தை பெற்று 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு அவர் வந்தபோது, அதாவது அந்த கடைசி நேரத்தில் பிசாசு வாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். பாருங்க, பிசாசு அங்க வாரான். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். அது சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இப்போது நீங்க பசியா இருக்கிறீங்க, அதனால உடனே இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அங்கே ஆண்டவர் அற்புதங்களை எல்லாம் ஒன்றும் செய்யல. அடுத்து என்ன நடக்குது? 5வது வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்து நகரத்தில் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியில் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே குதியும்,
கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கால்கள் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதருக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார்ல. நீர் குதியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? கடவுளை பரிச்சு பார்க்க கூடாது. அடுத்து என்ன நடந்தது? அவன் மறுபடியுமாக சொல்லுகிறான், இந்த உலகத்தை எல்லாம் தாரேன், உலகத்தின் இன்பங்கள் இச்சைகள் எல்லாம் தாரேன், ஒரே ஒரு முறை என்னை வணங்கினால் போதும். ஆண்டவர் சொன்னாரு, என் தேவனாய கர்த்தரை அல்லாமல் நான் வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது, அதனால போ பிசாசேன்னு விரட்டினார். இந்த நிலையை தான் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தான். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தை பயன்படுத்தினான், இன்னைக்கு கள்ள போதகர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு என்ன சொன்னான்? இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்க தேவர்களை போல ஆயிருவீங்க, நீங்க கண்களெல்லாம் திறக்கப்பட்டு நீங்க வித்தியாசமானவர்களாக மாறிடுவீங்க, நீங்க பெரிய ஆளா ஆயிருவீங்க. அப்போ தேவர்கள் என்ன? கடவுளை போல ஆயிருவீங்க, பெரிய ஆளா ஆயிருவீங்க. இதுதான் போதனை. நல்லா கவனிங்க. நீங்க பெரிய ஆள் ஆகக்கூடாதுனோ, நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகக்கூடாதுனோ, நீங்க பணக்காரர்கள் ஆகக்கூடாது, அப்படி இல்லை. தேவன் உங்களை பணக்காரர்களாக மாற்றணும்னு விரும்பினால் பணக்காரராக மாற்றட்டும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விரும்பினால் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்லி. அதனால நீங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறதுனால, அதாவது இருக்கிற சொத்து சுகம் வண்டி இல்லைன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. இதை முக்கியப்படுத்தக்கூடாது. இது பெரிதல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நாம காண்கிற, நான் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நித்திய ஜீவனுக்காக கிரியைகளை நடப்பீங்க. இன்னைக்கு அது மாறிட்டு, அந்த நிலை மாறிட்டு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு போதனைகள் எல்லாம் அப்படிதான் போயிட்டு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீ எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? ஒரு 100 மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா 100 மெசேஜும் அதுதான். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்க எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், உண்மையிலேயே அதுக்காக நீங்க கற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்திலே அதுக்காகவும் நீங்க காத்திருக்கணும். நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரே வழிதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் சொன்னபடி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, வேதத்தை வாசிங்க, விட வேண்டிய பாவத்தை விடுங்க, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை செஞ்சா மாத்திரம் போதும். இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அதோடு கூட விட மாட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த பரலோக ராஜ்யமானது இப்போது மறைக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதபடி காணப்படுகிறது. ஏன் ஆண்டவர் இன்னும் வரல அப்படின்னா, ஆண்டவருடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்டவர்களே இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான விழிப்புணர்வு இல்லாதபடி இருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்தை குறித்து தாகமும் வாஞ்சையும் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை தேடுவது 99% ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமாக மாறிவிட்டது. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம், இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ வட்டாரத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு முழு கிறிஸ்தவ வட்டாரமும் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. அது மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் சரியாகாது. பிசாசானவன் மாற்றிக்கொண்டு இருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அற்புதங்கள் எல்லாம் செய்வார், வழி நடத்துவார், உயர்த்துவார். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தலையை தேடாமல் வாலை தேடிக்கொண்டிருக்கிறோம். எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காதபடி, பிடிக்க கூடாததை பிடித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் மையமாக வைத்து நீங்கள் கடவுளை தேடினால், கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்றுள்ளவர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக மாறிவிடுவீங்க. பிரியமானவர்களே, நான் பேசும்போது ஒருவேளை கோபமா பேசுறது மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். நான் கோபமா பேசலை, இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரம் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பாருங்க. பரிசுத்தம் சபையிலிருந்து போயிட்டு விசுவாசம் என்பது இம்மைக்குரியதாக மாறிவிட்டது. வருகைக்குரியதான ஆயத்தம் இல்லை, வருகைக்குரியதான செய்தி இல்லை.
நரகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டனம் பண்ணி போதிக்கிற அந்த போதனைகள் குறைந்து விட்டது. ஆதாயத்திற்காக உலக இன்பங்களுக்காக மாத்திரம் கடவுளை தேடுகிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படியே போய்கிட்டு இருந்துனா, இந்த நிலையே இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ நம்முடைய வாழ்க்கை கஷ்டம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. இனி ஒரு தலைமுறை, சரியான தலைமுறை உருவாகுமான்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறவர்கள். அடுத்த தலைமுறை எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி தீர்மானிக்க போறது நீங்க தான். நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தரிசனம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை அப்படிதான் வரும். சபை போதகர்கள், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தரிசனம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்க சபை மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துதான தரிசனம் உள்ளவர்களாக மாறுவாங்க. அடுத்த தலைமுறை மாறும். அடுத்த தலைமுறை அதை தான் போதிக்கும். இந்த தலைமுறையே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செழிப்பின் உபதேசத்தை போதித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அடுத்த தலைமுறை எதை போதிக்க போகிறது? இதை தான் போதிப்பாங்க. இதுதான் பெருகி இருக்கு, இதுதான் பெருசா தெரியும். பிரியமானவர்களே, நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணுமா வேண்டாமா? நாம தான் தீர்மானிக்கணும். உங்களை சார்ந்தவர்கள், உங்க சபை மக்கள், சபை போதகர், விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். நீங்க ஆயத்தப்படுங்க. இயேசு வரப்போறார். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இயேசு வருவார். வசனம் உண்மை. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை வள்ளிக்கும் புள்ளிக்கும் வித்தியாசம் இல்லாதபடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மத கிரந்தங்களில் வேதாகமம் மாத்திரம் உண்மையாக காணப்படுகிறது. வேத வசனத்தில் எது எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறிட்டு, போதனைகள் மாறிட்டு, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாருங்க. தேவன் விரும்பாத ஒரு சபை இந்த உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். ஏன் இயேசு இன்னும் வரல? இயேசு வராமல் இருக்க காரணம் என்ன? இன்னும் சபை ஆயத்தப்படல. இன்னும் சபை மனவாட்டியாக மாறல. இன்னும் சபை பக்தி விருத்தி அடையல. இன்னும் சபை அடுத்த தலைமுறையை உருவாக்குற அளவுக்கு அவர்கள் வித்தியாசமான வாழ்க்கை வாழல. வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழல. மாறணும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, நான் மாறணும். உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நான் மாறணும். நம்ம எல்லாரும் மாறணும். கிறிஸ்தவ சமுதாயம் மாறணும். கிறிஸ்தவ உலகம் மாறணும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படணும். இன்னைக்கு இருக்கிற சபை மக்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஊழியர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அடுத்த தலைமுறை தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படணும். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை தாமதமாக இருக்குமே, ஆனால் இது இந்த உலகத்திலே நடக்கணும். இது நடந்தாதான் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யமானது பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பூமியிலன்னு சொன்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்களும் நானும் தான் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்கள். அப்படின்னா ஒருவன் ரட்சிக்கப்படும் போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் உருவாகுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் உருவாகிறது. எனக்குள் தேவனுடைய ராஜ்யம் வரணும், உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரணும், எல்லா மக்களுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் வரணும். எல்லாரும் ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யவானாக, பணக்காரனாக மாறினால் மாத்திரம் போதாது. நான் சொல்றேன், தரித்திரம் மாறணும், வறுமை மாறணும், ஏழ்மை மாறணும், பிரச்சனை மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும், செழிப்பு உண்டாகணும், வறட்சிகள் மாறணும். உண்மைதான், மாறும். இயேசு மாற்றுவார். இதெல்லாம் மாறிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகல அப்படின்னா, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேகர் இருந்தாங்க, அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் 120 பேர் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாங்க. நீங்க இயேசுவுக்காக வாழ தீர்மானிக்கிறீங்களா? பரலோகத்துக்காக வாழ தீர்மானிக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். God bless you. அடுத்த செய்தியில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். प्रार्थना ध्यान साधिका 예수의 오다시